அன்பான மகிமை டிவி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுக்காக நான் அனுதின வாழ்விலே ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேளையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அடியேனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை எனக்கு கொடுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை பேச உதவி செய்ய. உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகளாக இருப்பதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த வேளையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு ஆண்டு முழுவதுமாக தேவன் நம்மை சுகமாய் பலனாய் பாதுகாத்து இந்த புதிய ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வித்தியாசமாக ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வார்கள். புதிய ஆண்டில் பொதுவாக நான் என்னுடைய வாழ்விலே பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்வார். தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க என்னை ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்வார். தேவனுடைய வார்த்தைகளை பேச நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்வார். ஏதோ ஒரு காரியத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கின்ற பிள்ளைகள் ஆனாலும் சரி, ஆண்டவருடைய சிந்தையே இல்லாத பிள்ளைகள் ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, ஒவ்வொரு பிரதிஜையை ஏறெடுத்துக் கொள்வது வழக்கமான ஒரு காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கேட்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்கும்படியாய் என்னை ஆளுகை செய்யுங்கப்பா அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். நம்முடைய பிரதிஜைகள், தீர்மானங்கள் எப்படி நம்மால் செயல்படுத்த முடியும் என்பது நமக்கு தெரியாது. ஆனா வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்போம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும், பரிசுத்தமாய் வாழணும். ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளுங்க, என்னை வழி நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போம். அப்பொழுது தேவன் நம்மை வழி நடத்துவார், நம்மை ஆண்டு கொள்ளுவார். எந்த காரியத்திலும் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை சிந்திக்க, யோசிக்க, செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ பிள்ளைகளை நாம் பார்க்கலாம். வேதாகமத்திலே அநேகரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ எண்ணுகின்றவர்கள் ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார்கள். அந்த எண்ணங்கள் மிக முக்கியம். ஆண்டவருக்கு அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் ஒரு அருமையான பிரசங்கம், நமக்கு கொடுக்கிற அருமையான வார்த்தைகள். மலை பிரசங்கத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்கிற வேறுபாடே கிடையாது. மிகப்பெரிய அரசியல்வாதிகளை கூட, மக்களுக்காக உழைக்கிற மக்களை கூட இந்த மலை பிரசங்கம்
கவர்ந்து இழுத்திருக்கிறது. ஒருவேளை அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளால் கவர்ந்து இழுக்கப்பட்ட பிள்ளைகள் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்போமானால் 2 காரியத்தை சொல்லலாம். தாங்கள் வாழ்கின்ற, தாங்கள் சார்ந்திருக்கிற சமுதாயங்கள் தன்னுடைய இந்த வார்த்தைகளால், இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை பிரசித்தப்படுத்துகிற அந்த வார்த்தைகளால் ஒருவேளை பின்வாங்கி போய்விடக்கூடாது, அவர்களும் இயேசு வண்டையில் வந்து விடக்கூடாது என்கிற ஒரு பெரிய காரியம் அவருடைய உள்ளத்திலே தொக்கி நின்றது. இன்னொரு காரியம், இவ்வளவு பரிசுத்தமான தேவனை தரிசிக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் அநேகருடைய துன்மார்க்கமான ஜீவியங்கள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் அவர்களிடத்திலே காணப்பட்டதினாலே அவர்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளும் இப்படித்தானே இருக்கிறார்கள் என்று எண்ணுகின்ற ஒரு போக்கு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை பேசி இருக்கிறார், அவர்களுக்காக நல் வார்த்தைகளை கூறி இருக்கிறார். இந்த மலை பிரசங்கத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் கூறுகிறார் பாருங்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமா, என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்கள், என்னுடைய வார்த்தைகளின்படி நடக்கின்றவர்களுக்கு துயரமே கிடையாது என்று ஆண்டவர் சொல்ல. ஆனா நல்ல வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? துயரப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். பாக்கியவான்கள் என்றால் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், blessed people. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாருக்காக துயரப்படுகிறவர்கள்? தேவனுடைய வார்த்தைகளை கூறியதாலே துயரப்படுகிறார், அல்லது நலமான காரியத்தை உலகத்தை செய்ததினாலே துயரப்படுகிறார், நற்கிரியைகளை செய்ததினாலே துயரப்பட்டவர்கள். இப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்விலே துயரப்படுகிறீர்களா? ஆண்டவரோடு கூட உங்களுடைய ஐக்கியம் இருக்குமானால் சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் கூறுகிற வார்த்தை இதுதான், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் துயரப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல அப்படி முடங்கி போய் விடாதீர்கள், ஒதுங்கி போய் விடாதீர்கள். எழுந்து நிமிர்ந்து தேவனுக்கு அநேக காரியங்களை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், ஆறுதல் அடைவார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில துயரம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், கவலைப்படவே படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு நீங்கள் பிரிந்து போய் விடாதீர்கள். உங்களுடைய துயரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். ஏதோ பெரிய பார சுமையை போல என்னை நெருக்குகிறது என்று கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்கிற நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஆண்டவருடைய கிருபை அவரை அண்டி வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இருக்கிறது. ஏதோ ஒரு காலத்துல கஷ்டப்பட்டா கூட, துயரப்பட்டா கூட, விடுதலை நாட்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது, நம்பிக்கையில, ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில, ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கையில, ஆண்டவருடைய செயல்பாடுகளில் இருக்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. ஏன் துயரப்படுறீங்க? ரோமர் 12 அதிகாரம் 12 வசனத்துல அதைத்தான் சொல்லுகிறார்.
நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. நான் உபத்திரவப்படுறேன் யாருக்கிட்டையும் பேசாதீங்க. எந்த மனிதரிடத்திலும் பேசாதீர்கள். அவர்கள் உலகத்திற்கு உங்களுடைய வார்த்தைகளை எப்படி கொண்டு செல்வார்கள் என்று தெரியாது. நம்பிக்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கும்போது, அவருடைய வார்த்தைகளில் சந்தோஷமா இருக்கும்போது துயரம் ஒரு துக்கமாகவே தெரியாது. ஏன் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, அநேக நேரங்களில் நம்ம இதை யோசித்து பார்த்தா கொஞ்சம் கடினமான வார்த்தை. இவ்வளவு நெருக்கப்படுகிறேன், இவ்வளவு துக்கப்படுகிறேன், இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், ஆனா நான் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே அப்படி சொல்லி எண்ணும் போது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம்தான். ஆனா நீங்க யோசிக்காதீங்க. என்ன பாக்கியவான்கள் என்று சொல்லும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாம் ஆண்டவரிடமிருந்து ஒரு வார்த்தையை பெறுகிறார். அது ஒரு எளிமையான வார்த்தை அல்ல. ஆபிரகாமே அப்படி சொல்லு, ஆபிரகாமே கூட கிடையாது. ஆபிராம், நீ உன்னுடைய சொந்த தேசத்தையும் உன்னுடைய சொந்த ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போப்பா அப்படி சொல்றார். அப்ப அவனுடைய இதுவரைக்கும் அவன் அனுபவித்த நன்மைகள், சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் நீ விட்டுருப்பா. விட்டுச்சு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தானே சொல்றாரு இயேசு, அதைத்தானே சொல்றாரு. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ அப்ப அதை துயரம் என்று எண்ணாத. ஆண்டவர் உனக்கு ஒரு செயலை, ஒரு வழியை கொடுத்திருக்கிறாரா, காண்பித்திருக்கிறாரா, அதுல ஒரு துயரம் இருக்குதா, கவலையே பட்டாங்க. ஏனென்றால் அவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஆறுதலையும் வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக தேவனுடைய பிள்ளைகள் காத்திருப்பது அவசியமா இருக்கிறது. காத்திருக்கணும். நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? முடங்கி போயிருக்கணுமா? இல்லை இல்லை. உங்களுடைய காரியத்துல நீங்க கவனமா வேலை செய்துகிட்டே இருங்க. ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்து கொண்டே இருக்கு. ஆண்டவரால தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் போது சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீது கையில என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே கிடையாது. அன்றைக்கு ராஜாவாக இருந்தது சவுல் தான். சவுல் என்று தாவீதினுடைய காரியங்கள் ஜெயமா இருக்கிறது என்று கண்டானோ அன்று சந்தோஷப்பட்டான். ஆனா கோலியாத்துக்காக சவுல் ஓடி ஒளியும் போது தாவீது என்கிற சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் தேவனுக்காக எழும்பி நின்றதினாலே அது சாதாரண ஒரு காரியமா, கோலியாத்தோட போராடுகிற சாதாரண ஒரு காரியமா. ஆனா தாவீது அதை மிக எளிமையாக எடுத்துக்கொண்டான். கோலியாத்தை பார்க்கிறான். அவன் கவசம் அணிந்தவனாக கைகளில் ஆயுதங்களோடு கூட நிற்கிறான். சாதாரண ஒரு இளைஞனாக, சௌந்தரியம் உள்ள ஒரு இளைஞனாக, 5 கூழாங்கற்கள் அதை அனுப்பக்கூடிய ஒரு ஆயுதத்தை மட்டும் கையில கொண்டவனாக அங்கே நிற்கிறான். ஆண்டவர் யாரை ஆசீர்வதித்தார்? யாரை கொண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? அவருடைய வார்த்தையை நீங்க பார்த்திருக்கீங்க. இப்ப நீ உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட நீ போப்பா. அதான் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நீ வேற எதையும் தேடாது.
உன்னிடத்தில் இன்று என்ன உனக்கு கொடுத்திருக்கிறனோ அந்த பலத்தோட போ. ஏனென்றால் உன்னோடு கூட இருப்பது ஆண்டவர். எத்தனை ஆண்டுகள் சவுல் ராஜா தாவீதை வேட்டையாடி இருப்பான் தெரியும். எத்தனை ஆண்டுகள் இவனிடத்துல மிகப்பெரிய படை பலம் இருந்தது. ஆனா தாவீதை அசைக்க முடிந்ததா? இல்லை. 2 முறை தாவீதுக்கு சவுலை கொல்லக்கூடிய தருணங்களை இயேசு கொடுத்தார். ஆனா 2 முறையும் தாவீது சவுலை கொலை செய்யவில்லை. அவனுக்கு விரோதமாக தன்னுடைய கரங்களை ஏறெடுக்கவில்லை. அவனுக்கு விரோதமாக இவனோடு கூட இருந்த யுத்த வீரர்கள் செயல்படுவதற்கு தாவீது ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆம் தேவனுடைய பிள்ளைகள், துயரம் இருக்கட்டும், கஷ்டங்கள் இருக்கட்டும், ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையில எழுந்து நடங்க, ஓடுங்க. நான் துயரப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டே இருக்காது. துயரம் எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம், வியாதியாகவும் இருக்கலாம், செல்வம் இல்லாத காரியமாகவும் இருக்கலாம், குழந்தைகளுடைய செயல்பாடுகளாகவும் இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரோடு கூட இருக்கட்டும், இயேசுவின் மீது இருக்கட்டும். ஆண்டவர்களை ஆசீர்வதி. அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் அழகா சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்மெல்லாம் யாராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று பார்த்தீர்களா? நம்முடைய ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதம் எதற்காக நம் மீது நிலைத்திருக்கவில்லை என்று சொல்லுவோமானால், நாம் இடையிடையாக ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகும் போது அந்த ஆசீர்வாதத்திலே நாம் கஷ்டப்படுகிறோம். இன்னும் நான் ஆண்டவருடைய செயல்பாடுகளில் நான் நிலைத்திருக்கிறேன் என்று நம்புகிற செயல்படுகிற பிள்ளைகளுக்கு ஏன் அந்த கஷ்டம் என்று சொன்னால், அது யோபுடைய வாழ்க்கை வரலாறை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மீது கொண்டுள்ள விலை மதிப்பு இல்லாத ஒரு நம்பிக்கை நிமித்தமாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். கஷ்டங்களையும் துயரங்களையும் ஒப்பு கொடுக்கிறார். நீங்கள் அதிலே நிலைத்திருப்பீர்களானால், நாம் அவைகளிலே நிலைத்திருப்போமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமா, எந்த பிசாசு என்ன? பிசாசுக்கு இடம் கொடுத்தது தேவன் தான். யோபின் மீது பிசாசுக்கு இடம் கொடுத்தது தேவன் தான். ஆனால் யோபின் மீது தன்னுடைய கரங்களை முழுமையாக செயல்பட ஆண்டவர் பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரோடு கூட இருக்க எல்லா காரியத்திலும் நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்க. அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு பார்த்தீங்க? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆண்டவரே, என்னுடைய காரியம், என்னுடைய குடும்பத்தினுடைய காரியம், என்னுடைய சபையினுடைய காரியம், கிறிஸ்துவனுடைய காரியம் என்ற அந்த நோக்கத்தை விட்டு நீங்க வெளியே வாங்க. நீங்க பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும். அப்படியானால் உலக வாழ்விலே தேவனுடைய பிள்ளைகள் உப்பாய் பயன்பட வேண்டும். பிறருக்காக நீங்களும் நானும் பயன்படும் போது நம்ம உப்பு தான். அது ஒரு எளிமையான காரியமா? எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு வேதனைகள். மோசே ஆண்டவராலே சந்திக்கப்படும் போது ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தார். எப்பா, எகிப்து தேசத்திலிருந்து என்னுடைய ஜனங்களை நீ கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போ அப்படி சொல்லி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தார். அவன் பயங்கரமா போராடணும், ஆண்டவரோடு கூட போராடணும். ஆண்டவரே, நான் பலனற்றனப்பா, என்னால் முடியாது, தனி ஒருவனால் இது முடியாத ஒரு காரியம் என்று எவ்வளவு போராடணும். தெரியும், அதில் இருந்த கஷ்டங்கள் அவனுக்கு தெரியும். ஏன்னா எகிப்தில்
பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோன் குமாரத்தியின் மகனாக அவன் வளர்க்கப்பட்ட போது அவன் செய்த ஒரு சிறிய ஒரு காரியத்தினாலே அவன் அடைந்த அவமானம், அவன் பெற்ற அந்த அனுபவத்தை எண்ணி அவன் பயந்தான். ஒரு நபருக்காக பயந்த ஒரு மோசே கடைசி நாட்கள்ல ஆண்டவருடைய செய்தியை ஒப்புக்கொண்டு அவன் செயல்படும் போது எவ்வளவு எதிர்ப்பு வந்தது. மோசேக்கு எதிர்ப்பே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? எத்தனை முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்திருக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடந்திருக்கிறான். ஆனா ஒரு காரியத்தில் ஒரு நேரமாவது ஆண்டவர் மோசேயை கைவிட்டாரா? அவன் உப்பாயிருந்தான், பிரயோஜனமாயிருந்தான். அவனுடைய உப்பு சாரமற்று போகவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய செயல்பாடு, கிறிஸ்தவ செயல்பாடு மோசமாயிருக்கக்கூடாது. நீங்கள் சாரமற்ற உப்பாக காணப்படக்கூடாது. உங்களுடைய சாரம் குறைந்து விடக்கூடாது. குறைந்து விட வேண்டாம், குறைந்து விடக்கூடாது என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக ஒன்றை மாத்திரம் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வது எளிது. ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வது கடினம். ஏனென்றால் உங்களோடு கூட இருக்கிறவர்கள், உங்களோடு பேசுகின்றவர்கள், உங்கள் மீது அன்பாய் இருக்கிற பிள்ளைகள் கூட தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த நேரத்திலிருந்து அவர்களே பிசாசு சோதிக்க ஆரம்பிப்பார். உங்களுக்கு விரோதமாக பேச ஆரம்பிப்பார். இந்த உலகத்தில் நான் வாழணுமா அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு சாத்தான் அந்த பிள்ளைகளை பயன்படுத்துவான். கவலையே படாதீர்கள். ஏனென்றால் உப்பாய் இருக்கிற பிள்ளைகள் சாரமற்று போய்விடக்கூடாது. ஒரு தனி மனிதனுடைய, ஒரு குழுவினுடைய வார்த்தைகளால் நீங்கள் சாரமற்று போய்விடக்கூடாது. கவலையே படாதீங்க. என்ன வேணுமானால் உலகம் பேசிக்கொண்டு போகட்டும். உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருக்காக வாழுகின்றீர்கள், யாருக்காக செயல்படுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். குடும்பத்தில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாது. முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் எவைகளுக்காக நீங்கள் காத்திருக்கின்றீர்கள், எவைகளுக்கெல்லாம் நீங்கள் ஆண்டவரோடு கூட கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ 2 காரியம் பார்த்துருக்கீங்க. தேவனுக்காக நம்முடைய காரியங்களில் கவனமாக நம்ம செயல்பட்டோமானா ஒரு காரியம், இந்த பூலோகத்தில் உள்ள நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். 2வது காரியம், பரலோக நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவ பிள்ளைகள். ஆண்டவரோடு கூட வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரோடு கூட வாழ அழைக்கப்பட்ட நாம நம்முடைய காரியத்தில் சாரமற்ற உப்பாக நாம காணப்படக்கூடாது. இன்னும் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் உலகத்துக்கு, அங்க சொல்றாரு பூமிக்கு உப்பு என்று சொல்கிறாரு, இங்க சொல்றாரு உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உலகத்துக்கு வெளிச்சம் கொடுப்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியமா கிடையவே கிடையாது. ஒரு மனிதன் இந்த உலகத்துல அப்படியே வாழ்க்கையில பிரகாசமா எழும்பி வருகிறான் என்று சொன்னார், அவன் மீது சேற்றை எரிய உலகமே காத்து கொண்டிருக்கும். உலகமே காத்துக்கொண்டு கவலையே படாதீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருடைய பாதப்படியிலே நீங்க அமர்ந்திருக்கீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கும், ஒரு ஆறுதலையும் கொடுக்கும், ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும், ஒரு ஆறுதலையும் கொடுக்கும். நம்மை தேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர், நம்ம தேற்றி வழி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, அந்த மலை பிரசங்கத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேதுருடைய பல படகுகளை ஏறி உட்கார்ந்து
பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா ஓ படகை கொஞ்சம் அப்புறமா கொண்டு போய் வலை வீசு அப்படின்னு சொல்கிறார். பேதுருடைய எல்லா செயல்பாடும் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ பேதுரு சொல்கிறான், ஆண்டவரை நான் முழுவதும் நான் தேடிட்டேன்ப்பா, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படி சொல்லி சொல்கிறேன். நீ போப்பா, நீ போ, வலையை வீசு அப்படின்னு சொல்கிறார். வலையை வீசுனா வலை நிறைய மீன், இழுக்க முடியவில்லை. பலரை உதவிக்கு கூப்பிட்டான், படகு நிறைய மீன். ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளை, உலக வாழ்க்கையில் கூட நம்ம இதுவரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருங்க. ஆண்டவருடைய வார்த்தை, பிசாசுடைய வார்த்தைக்காக அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பைபிள் வாசிக்கும் போதே நீங்கள் ஜபிங்க, ஆண்டவரே உங்களுடைய வேதத்தின் ரகசியத்தை நான் புரிந்து கொள்ளும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சின்ன ஜபம் போடும். என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். கேட்டவைகளை எல்லாம் கொடுப்பார். சுகத்தை கேளுங்க, பலனை கேளுங்க, நல்ல நீடிய ஆயுளை கேளுங்க. இல்லையா? ஆண்டவரே நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உமக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு காரியத்தில் கூட நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. துயரம் எல்லா மனுஷனுக்கும் உண்டு, நல்லவனுக்கும் உண்டு, பொல்லாதவனுக்கும் உண்டு. அப்போ நல்லவனுக்கு துயரமே கிடையாது அப்படி சொல்லி ஆண்டவர். துயரப்படுவர்கள் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆறுதல் அடைகிற பிள்ளைகள். நீங்கள் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஜெப வேளை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிறைந்திருக்க உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கொடுங்க ராஜா. பாக்கியவான்கள் என்று சொன்னீரே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னீரே. ஆமாண்டவர், எத்தனை பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு உங்களுடைய பாதப்படியிலே அமர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். என்ன காரியமாக இருந்தால், எந்த காரியமாக இருந்தால் அவைகளை நிவர்த்தி பண்ணுகிற ஆண்டவராய் நீர் இருக்கிறீர் என்று நம்பி உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்க, ஆசீர்வதிங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். வார்த்தை கேட்ட பிள்ளைகள் சத்தியத்தின்படி அறிந்து உம்மை நம்பி வாழ செயல்பட ஊக்கப்படுத்துகிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊக்கப்படுத்துங்க. உங்களுடைய தாசர்களை போல ஊக்கப்படுத்துங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்ய ஆண்டவரை அருமையான மகிமை சீவியை ஆசீர்வதிங்க. நடத்துகிற மகனை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, அவருடைய பணியாளர்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.